வணக்கம். வெட்டரம்ப தலைவர் பேசுகிறேன். சீமை மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று பரவிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்துருக்காப்புல. என்னென்னா, கட்சி காசில் வாங்கிட்டு அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. கார் ₹1,00,00,000 கார் வாங்கியிருக்காரு, ₹2,00,00,000 கார் வாங்கியிருக்காரு, 4 கார் வாங்கியிருக்காரு, 3 கார் வாங்கியிருக்காரு. இவர் ஜெயிக்கிறதுக்காக தேர்தலில் நிற்கலை. அங்கே எலெக்ஷன் நிற்கணும், அதில் வசூல் பண்ணணும், அதில் நம்ம கட்சி வச்சு நடத்துகிற மாதிரி நடிக்கணும். இதுதான் அவருடைய கொள்கை. தமிழில் போலித்தனமான தமிழர் கொள்கை. இந்த மாதிரி என்ன அவர்கிட்ட பெரிய விமர்சனமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நேற்று கூட அவர்கிட்ட விளக்கம் கேட்டாங்க. என்னென்ன மாதிரி உங்களை அப்படி பேசுகிறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நிருபர் ஊரா எல்லாரும் கேட்குறாங்க. போலித்தனமாக கட்சி வச்சு நடத்துறீங்களாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கட்சியை நடத்துறீங்களாம். இப்போ இப்படி உங்களுக்கு ₹1,00,00,000 ₹2,00,00,000 கார் எப்படி வந்துச்சு, அதுவும் 4-5 கார் எப்படி வந்துச்சு? இதுதான் இந்த ஒரு கேள்வி வந்து கேட்டவன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கட்சி காசில் டீ கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது தேவையற்ற பேச்சு. கட்சி காசில் டீ குடிக்கலாம், வேறு என்ன பண்ணுறது? கட்சி காசில் டீசல் போட முடியும், கட்சி காசில் ரூம் போட்டு தங்க முடியும். சில இடங்களில் யாரும் டொனேஷன் பண்ணலாம், என்ன பண்ணுறது? கட்சி காசில் தான் தங்க முடியும். கட்சி காசில் நம்ம வீட்டு, ஏன்னா நாட்டுக்கு தானே உழைக்கிறியா, அந்த கட்சி வளர்க்குறதுக்கு தானே உழைக்கிறியா நீங்கள் தலைவருங்கிற அடிப்படையில். அதனால என்ன இருக்குது? ஆமாம், கட்சி செலவுக்கு கட்சி செலவுக்காக கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்குறேன், அனுதாவிட்ட பணம் வாங்குறேன், ஆதரவாளர்கிட்ட பணம் வாங்குறேன், நம்மளை விரும்ப தொழிலதிபட்ட பணம் வாங்குறேன். அது நம்ம இயக்க செலவுகளுக்கு ஒரு நாளைக்கு போகணும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக முடியானே. இது ஒன்றும் குற்றம் இல்லையே. இது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். இதுக்கெல்லாம் ஏன் பூசி மூடிப்பி மறைச்சு உலகத்தில் இப்பெல்லாம் எல்லா தலைவரும் நோண்டி நுங்க எடுத்துக்கிட்டு இருந்தா யாராவது வீடை விட்டு செயல்பட முடியுமா? யாரும் செயல்பட. காமராஜர் சாகும் பொழுது 4 வேட்டி 4 சட்டத்தை இருந்துச்சு, 75 ரூபா தான் பையில் இருந்துச்சு. ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருந்தார். எப்படி அவர் இப்படி போனது வந்தாலும் என்ன பண்ணாரு? அதுக்கு கட்சி காசுன்றார், உடைய கட்சி காசு அப்படின்றார். ஒவ்வொருத்தரும் செலவழிக்கிறது பூராமே சில கட்சிகளுக்கு சில பண்டு இருக்கும், அதை செலவழிச்சு தான் பாருங்க. அந்த பண்டு எங்கேருந்து வருது? தப்பான வழியில் வரலாம். ஒரு முன்ன பின்ன சட்டப்படி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இதெல்லாம் நடக்கிறது தானே. இது ஒரு 100 கோடி ரூபா வரும், 500 கோடி ரூபா வந்தாப்புல எல்லாத்தையும் 5 பேரை போட்டு உறுப்பினர் பேரை பூரா போட்டு எழுதுவாங்க தலைமையில். இதெல்லாம் நடைமுறையில் உள்ளதுதான். கட்சியை போய்கிட்டு நம்ம சீமானை வந்து கேள்வி கேட்டு முடக்கணும்னா அந்த கட்சியை முடங்கி போகும். அந்த கட்சி முடங்கி போகும்ல. கேள்வி மேலே கேட்டு அதுக்கு 2 கோடி ரூபா கார் எங்கே போகுது, 1 கோடி ரூபா கார் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி செயல்படாது, அப்புறம் பேரும் செயல்பட முடியாது. அப்படி போயிரும்ல. இப்போ அவர் வாங்கியிருக்கக்கூடிய கார் இதுதான் பெரிய மண்டைடியாக இருக்குது. நீ கேட்டால் ஆமான்னு சொல்லணும், ஆமாம் அப்படின்னு சொல்லணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் சொல்லிச்சு, ஒரு நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 லட்சம் ரூபா வேணுமா ஒரு நாளைக்கு செலவுக்கு. ஒரு நாளைக்கு செலவுக்கு 7 லட்ச ரூபா வேணும். பாட்டாளி மக்கள் கட்சி செயல் என்ன? அது ஒரு ஆகாரிப்பே கட்சி, ஒரு 4 மாவட்டத்தில் இருக்குது. அவனுக்கே 7 லட்சம் வேணுமா? கட்சி செலவு 6.5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வேணுமா? 7 லட்சம் எப்படி வீட்டுக்குள்ள பிரிண்ட் அடிக்கிறீங்களா? நான் கேட்குறேன். உள்ள பண மிஷின் நம்ம அடிக்கிறீங்களா? அப்புறம் எப்படி 7 லட்சம் எப்படி வரும்? வாங்குறதாப்பா, டொனேஷன் வாங்குறதாப்பா, வாங்குறதேன், கொடுக்குறதேன், செலவழிக்கிறதேன். செலவழிச்சா தான் கட்சி நடத்த முடியும். 10 இடத்துக்கு போகணும் வரணும்ல. ஒரு நாளைக்கு என்ன ஆகும் செலவு? ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல காலைல போனால் எவ்வளோ ஆகும், எவ்வளோ செலவாகும், எவ்வளவு விஷயங்களை சமாளிக்கணும், எவ்வளோ பத்திரிகையாளரை சந்திக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கிற செலவு வேணும்ல. செலவுனா பணம் வேணும். இப்போ ஒவ்வொரு நாட்டில் உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவன் பூரா இப்படி சொன்னால் என்ன ஆகும்? வாஜ்பாய் சாகும்போது என்ன இருந்துச்சு? வாஜ்பாயிட்ட ஒன்றுமே கிடையாது, பென்ஷன் வாங்கி சாப்பிட்டார். ஆனால் அவங்க செலவழிச்ச ரூபா எவ்வளோ தெரியுமா? ஏகப்பட்ட ரூபா. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? கட்சி காசும்பாங்க. எதுக்காவது கட்சி காசு அப்படிம்பாங்க. அதே போல் ஜெயிலில் ₹1 வாங்குறீன்னு சொல்லுங்க சம்பளம். கேட்டாக்க குண்டக்க மண்டக்க வாங்கி அங்கே சொத்து இங்கே சொத்துன்னு வாங்கிட்டு அது உள்ளே கிடந்துச்சு பாவம். உள்ளே கிடந்தவன அப்புறம் என்ன? அது கேட்டால் என்ன சொல்லிச்சு? நான் ₹1 வாங்குறேன், சினிமா துறந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. சினிமா துறந்து கொண்டு வந்தாலும் அரசியல் வாழ்க்கைக்கு எதுவுமே பத்தாது, பயங்கரமாக செலவாகும். அரசியல் வாழ்க்கைன்னு லேசா 4 பேர் கொண்ட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கே ஒரு நாளைக்கு 1000 ரூபா வேணும். எத்தனை பேர் இருக்கேன், எத்தனை செய்திகளை சேகரிக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும், எத்தனை கூட்டம் போடணும், கட்சிக்குன்னு சொல்லி 1000 வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது, எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டே போக முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நடத்த முடியும். பணம் இல்லாமல் இப்போ நாங்களாம் பணம் இல்லாமல் தான் அந்த இடத்துக்கு போக முடியல. சரி, பணம் வந்துருச்சு, குற்றம் பேசினா குறையும் பேசுகிறேன். அப்போ அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லிடணும். ஆமாம், உண்டுதேன், இப்படித்தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது, அரசியல் நடத்த முடியாது அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டு அடுத்த கேள்வி வராது. அப்புறம் சீமா என்ன சொல்லிட்டாரு? ஆமாம், நான் இன்னும் ஹெலிகாப்டர் வாங்க போகிறேன். குதர்க்கமாக பேசினா என்ன பண்ணுறது? குதர்க்க பேச்சு இதில் என்ன இருக்குது? ஆமாம், நான் கட்சி ஹெலிகாப்டர் வாங்க போய் பார்த்தது அப்படிங்கிறாப்புல. யாரையும் பேச முடியாதெல்லாம் பண்ணுறாப்புல. இது ஒரு திறமையான பேச்சு அழகுல. கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், கேட்காத கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. டீ கூட குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப தப்பான பேச்சு, அது தேவையற்ற பேச்சு. ஆமாம், டீ குடிப்போம், சாப்பிடுவோம், இதுதான் கட்சிக்கு பணம் வர்றது எதுக்கு? கட்சி நடத்துறதுக்கு தான். கட்சிக்கு எதுக்கே பணம் கொடுக்குறேன்? கட்சி நடக்கணும் தானே பணம் கொடுக்குறேன். அப்புறம் தலைவர் யார்? நீங்கள் தானே தலைவர். அப்போ நீங்கள் தானே செயல்படுறீங்க. உங்களை வச்சு தானே இன்னும் 100 பேர் செயல்படுறேன். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் போக்குவரத்து, டீயை செலவு, நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும்ல, இல்லை பார்க்கறதுக்கு பணம் வேணும்ல. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது தேவையில்லாமல் யாரோ துஷ்பிரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேவையில்லாமல் தீனியும் போடுறாப்புல. தேவையற்ற பேச்சு இதெல்லாம். சரி பார்ப்போம். எல்லா தலைவரும் இப்படி நோண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா எதுவும் வேலைக்கு ஆகாது.